ரேவா காண்டம் 224 அத்தியாயம். கோடீஸ்வர தீர்த்தத்தின் மகத்துவம். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அதன் பின்னர் குந்தியின் மைந்தனே, அதிலிருந்து ஒரு குரோஷத்திற்குள் மகத்தான கோடீஸ்வர தீர்த்தம் உள்ளது. மனிதர்கள் புனித நீராடல், தானம், ஜபம், ஹோமம், வழிபாடு போன்றவற்றை பக்தியுடன் செய்தால் அவர்கள் கோடிக்கணக்கில் அதிக பலனை பெறுவார்கள். அங்கே தேவர்கள், கந்தர்வர்கள், முனிவர்கள், சித்தர்கள், சாரணர்கள் போன்றோர் நர்மதை நதியை காண கடலை நோக்கி செல்கின்றனர். அரசனே, ரேவா நதியும் கடலும் சங்கமிக்கும் இடத்தில் அவர்கள் கோடிக்கணக்கில் கூடினர். ரேவா நதியும் கடலும் சங்கமிக்கும் இடத்திற்கு சென்றபோது அவர்கள் இணையற்ற ஆனந்தத்தை அடைந்தார்கள். அவர்கள் புனித நீராடினார்கள். கோடீஸ்வரன் என்று அழைக்கப்படும் மகா ஈஸ்வரனான சிவனாரை பிரதிஷ்டை செய்து கட்டளைகளின்படி தத்தமது பக்தியுடன் அவரை வழிபட்டனர். இவ்வாறு கோடி தீர்த்தத்தில் சர்வனை வழிபட்டதன் மூலம் அவர்கள் பெரும் சித்தியை அடைந்தார்கள். எனவே அந்த தீர்த்தம் எல்லா தீர்த்தங்களிலும் இணையற்றதாகவும் புண்ணியமானதாகவும் மிகவும் மேன்மையானதாகவும் விளங்குகிறது. அரசர்களுள் சிறந்தவரே, அங்கே செய்யப்படும் மங்களகரமானதோ அமங்கலகரமானதோ எதுவாக இருப்பினும் அது கோடிக்கணக்கில் பலனை தரும். அங்கே அந்த தீர்த்தத்தின் தென்கரையில் நிலை கொண்டிருக்கும் மேன்மையான முனிவர்கள் சித்தர்களின் நித்திய நிலைக்கும் மேன்மையான பித்ருலோகத்திற்கும் செல்கிறார்கள். நர்மதை நதியின் வடகரையில் தங்கி இருப்பவர்கள் தேவலோகத்திற்கு செல்கிறார்கள். இது எனது உறுதியான கருத்து. யுதிஷ்டிர மன்னரே, ஒரு பக்தன் வில்வம், அர்க்கம், தத்தூரம், குசம், காசம் ஆகிய மலர்களாலும் மற்ற பருவகால மலர்களாலும் மகேஸ்வரனை வழிபட வேண்டும். கட்டளைகளின்படி மந்திரங்களை உச்சரித்து முறையாக பலதரப்பட்ட காணிக்கைகளை செலுத்த வேண்டும். மேலும் தூபம், விளக்குகள், அர்க்கியம் மற்றும் நெய்வேத்தியம் ஆகியவற்றால் துர்ஜடியை சிவனாரை வழிபட வேண்டும். அதன் மூலம் அவன் சிவலோகத்தை அடைந்து 14 இந்திரர்களின் ஆட்சி காலம் முழுவதும் அங்கேயே நிலைத்திருக்கிறான். பௌஷ மாதத்தின், அதாவது தை மாதத்தின் கிருஷ்ண பட்சத்தின் 8ஆம் நாளில் செய்யப்படும் வழிபாடு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சிறந்த அரசனே, எல்லா மாதங்களின் 8ஆம் மற்றும் 14ஆம் தினங்களும் நல்ல தினங்களே. அந்தினங்களில் ஒரு பக்தன் சிவனாரை வழிபட வேண்டும். மேலும் சிறந்த இயல்புடைய பிராமணர்களுக்கு பக்தியுடன் உணவளித்து அவர்களை கௌரவிக்க வேண்டும். 224ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.